வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் கன்னியிலேருந்து செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிறார். கன்னியில் புதன் உச்சமடைகிறார். சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன், சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷனில் இருந்து வெளியே வரும். ஸோ நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். இந்த டிரான்சிஷன்லாம் என்ன பண்ண போகுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் கிளியராக கொடுக்குறேன். அடிப்படையில் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாவது நான் பாருங்கன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது, பரிவர்த்தனா, ஆட்சி இல்லை உச்சம், ப்ளஸ் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் முக்கியமாக கணிக்க வேண்டியது உங்களுடைய யோகங்கள் என்ன தசாப்தி, இது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஹாரோஸ்கோப் வேணும். ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக இல்லாதவங்க www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பராசி காலச்சக்கரத்துக்கே 11வது ராசி தான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி தான் ராசிநாதன். நிறைய டிரான்சிஷனை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து கும்பத்துக்கு ஸ்டில் இந்த குருவுடைய பார்வை, சனி வக்ரம், ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு, 7th ஹவுஸில் கேது, சூரியன் வேறு சம்மந்தப்பட்டதான். இப்போ 8th ஹவுஸில் சூரியன் நகர்வு, புதன் உச்சமடையக்கூடிய அருமையான மாதம் 9ஆம் இடத்துல செவ்வாயுடைய நகர்வு, சுக்கிரன் மட்டும் கேதுவோட கன்ஜெக்ஷன் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் வருது செப்டம்பரில். என்ன சொல்லலாமா கும்பத்துக்கு, என்ன சொல்லலாம்? ஒரு வேலை விஷயம் முதல்ல எடுத்துப்போம். வேலை, வருமானம், பொருளாதாரம், மனநிலை எப்படி இருக்கும்? கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடியல. ஏதோ ஒன்று தேடுறீங்க, ஏதோ ஒரு முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுப்போம். ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், ஒரு கல்யாண விஷயமா இருக்கலாம், நீங்கள் படிப்புக்காக ஒரு காலேஜ் சீட்டாக இருக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், எல்லாரும் ஒரு ஏஜில் இருப்பீங்க. ஆண் பெண் 30, 40, 50, 60, ஏதோ ஒரு ஏஜில் 20, ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு முயற்சி போயிட்டுருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்ணணும், ஒரு லோன் ட்ரை பண்ணுறேன், ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டிருக்கேன், ஹெல்ப் கேட்டிருக்கேன், ஏதோ ஒரு விஷயம், ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த முயற்சியில் இருக்கிறீங்க, அந்த முயற்சியில் ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்க. அது நடக்குமா செப்டம்பரில்? அது நடக்குமா? நடக்கணும்னா என்ன நடக்கணும்? குரு பார்வை வரணும். வந்திருக்கா? கும்பத்தில் இருக்குது. சரி, குரு பார்வை ஃபஸ்ட்டு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கு, நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸை காமிக்குது. மற்ற கோள்கள், புதன் 8th ஹவுஸில் புத்தியை கொடுக்குது, ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு புத்தியை கொடுக்குது. 8ல் இருந்தாலும் சிரமமான சூழ்நிலைக்கு ஒரு புத்தியை கொடுக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து சூரியன் 8th ஹவுஸில், ஃபஸ்ட் ஹாஃபில் ஓகே, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபில் 8th ஹவுஸில் சூரியன், நெருப்பு கோலான சூரியன் வந்து சனியுடைய பார்வையிலையும், சனி சூரியனுடைய பார்வை, நான் உன்னை கெடுப்பேன் நீ என்ன கெடுப்பேன்ற மாதிரி மோதிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஐடியா வருது, ஒரு பக்கம் எமோஷன் வருது. எமோஷனுக்கு ப்ரையாரிட்டியா, ஐடியாவுக்கு ப்ரையாரிட்டியா, அறிவுக்கா உணர்வுக்கா, ஒரு போட்டியாக இந்த பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்கு. செவ்வாய் 9th ஹவுஸில் தைரியம், சப்போர்ட்லாம் செவ்வாய் கொடுக்குது, பாசிட்டிவாக வச்சுப்போம். சுக்கிரன் அப்படி 14ஆம் தேதி அவர் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. கும்பத்துக்கு மெயின் பிளானட் சுக்கிரன், லார்ட் ஆஃப் 4 அண்ட் லார்ட் ஆஃப் 9. கேந்திரத்துக்கும் அவர் வர்றாரு, கோணத்துக்கும் அவர் வர்றாரு. 9 மெயினான இடம். அவர் கேதுவோட தொடர்பு அடைய போகிறாரு. அப்போ கும்பத்துக்கு ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கீங்க. நான் சொன்னேன், ஒரு 30ல் தான் ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், 40ல் தான் ஒரு பிஸ்னஸ்னு வச்சுப்போம், 20ல் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்னு வச்சுப்போம், ஒரு 25, 28 ஒரு கல்யாண முயற்சின்னு வச்சுப்போம், ஒரு 45, 50 ஒரு வீடு வாங்குறத பற்றி வச்சுப்போம், ஒரு வாகனம் வாங்குறத பற்றி வச்சுப்போம், இல்லை ஃபாரினில் போகணும், இல்லை அங்கேருந்து இங்கே வரணும், ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க. கும்பம் ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க, ஆளாளுக்கு ஒரு முயற்சியில் இருக்கீங்க, ஆளாளுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. இது நடக்க விடுமா? செப்டம்பரில் இது நடக்க விட்டுருமா? 13th வரைக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்கிறேன், சூப்பர் சொல்லப்பட்டால் பரவாயில்லன்னு சொல்கிறேன். ஒன்ஸ் அந்த சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, இந்த லக் அண்டு ஃபார்ச்சூன் சொல்கிறேன், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யார் கொடுப்பா? சுக்கிரன் தான் தரும். அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்குற சுக்கிரன் அப்படியே 8ஆம் இடத்துல மறைஞ்சி அவர் கேதுவோட 7ஆம் இடத்துல போயிட்டு அவர் கேதுவோட சேர்ந்து அவர் ஒன்றா இணைந்து அந்த 8ஆம் இடத்துல சனி, அந்த சூரியன் பார்வை, அதாவது சூரியன் 8ஆம் இடத்துல, சனி 2ஆம் இடத்துல, அந்த சூரியன் சனி பார்வை, அங்கே 8ல் வந்து புதன் உச்சமாக இருக்கிற புதன் வந்து தனியாக ஒன்றும் பண்ண முடியும் அவரால். அப்போ எல்லாத்தையும் செயல்படுத்த விடாமல் ஒரு குழப்பமாக ஆசையை மட்டும் கொடுத்து அனுபவிக்க முடியாது. கை கட்டிடுச்சு ஆனால் வாய் கட்டல, இல்லை கைக்கு எட்டுற மாதிரி இருக்குது ஆனால் பறிக்க முடியல, போராடுறேன், ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன், பட் ஆனால் நடக்கல. அந்த மாதிரி எப்போ நடக்கும், இப்போ முடியாதா அப்போ முடியாதான்னு ஒரு இழுபறியான ஸ்டேட்டஸை தான் கும்பத்துக்கு வச்சிருக்கு.
இல்லை குறிப்பாக அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு லவ் அப்படியே கசப்பாக தெரியும். ஒரு மாதிரி ஒரு சம்டைம்ஸ் சில பேருக்குலாம் சில வெறுப்பு வந்துடும். சனியுடைய ராசியில் பிறக்கிறதுனால பொதுவாகவே அந்த பொறுமையை இழக்கிற ராசி தான் கும்பம். டக்குன்னு இழக்க வச்சிடும். காற்று ராசி வேக வேகமாக நடந்துடணும், நடக்கலாம் தாங்க முடியாது. அந்த மாதிரி அது ஒரு விஷயம் நினைக்கிறோம் நடக்கலாம் தாங்கிக்க முடியல, அதுக்காக ஒரு போராட்டம், மன உளைச்சலை கொடுக்குது. இந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து கும்பம் 2025 செப்டம்பர் மாதம் முதல்ல ஒரு 10 நாள் பரவாயில்ல, ஏதோ சுமாராவது போயிட்டுருக்கு, பரவாயில்ல, சூப்பராக இல்லை, சுமாராக போயிட்டுருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பரில் கும்பம்லாம் வந்து பெரிய லெவலில் ஸ்டேட்டஸ் இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்குது, ஒரு காம்படிஷனாக இருக்குது, ஒரு எக்ஸாமாக இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்குது, ஒரு காம்படிஷனாக இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு லோன் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்க. வெறும் குரு பார்வை இருக்குது. அந்த குரு பார்வை செய்கிற நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களை முயற்சியாவது செய்ய வைக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் செய்யவே மாட்டேன், அதான் நடக்க போதில்லை, நான் செய்யவே மாட்டேன்னு சொல்ல விடாது, செய்ய வைக்கும். அதான் குரு பார்வை. பாசிட்டிவாக அவங்கள வந்து எப்படியாவது கொண்டு போய் செய்ய வைக்கும். இந்த பக்கம் செவ்வாய் வந்து அந்த ஆக்ஷனுக்கு உண்டான எல்லா வேலையும் வந்து திட்டமிட வைக்கும். அந்த சனி சொல்ல வேணாம் ஹார்ட் ஒர்க்கு, அதையும் பண்ண வைக்கும். அந்த புதன் அதுக்கேற்ற ஒரு பிளான், அதையும் பண்ண வைக்கும். ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, ரிசல்ட் வராதுன்னு தெரிஞ்சு பண்ணாமல் இருக்கிறோம்னா உங்கள் முயற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதுக்காகவும் முயற்சியை பின்தங்கக்கூடாது. முதலீடு செய்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, பணத்தை போடுறது, லோனை வாங்குறது, கடனை வாங்குறது, அதை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா போதும். கும்பம் தேறி வருவீங்க. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ரொம்ப சுமாராக இருக்குது. அக்டோபர்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், பட் இந்த மாதம் சுமாராக இருக்குது. டேக் கேர். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு டிரான்சிஷன் நடக்குது, அந்த டிரான்சிஷன் நான் ஃபுல்லாக அனலிசிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதோட பொது பலன் நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் எல்லா மாதமும் நான் சொல்கிறது தான். ராசி என்பது உங்களுடைய மனம், ராசி என்பது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் எக்ஸிக்யூட் உங்கள் ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க தான் ராசி. அதை முதல்ல பார்த்துருங்க. ஸோ என்ன நடக்க போது, எப்படி நடத்த போகிறோன்றதை புரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களுடைய விதி. அந்த லக்னத்துக்கு தான் தசாபுக்தி என்ன, யோக தசையா, பாவதசையா, மத்திம தசையா, உங்கள் பேர்த் சார்ட் எப்படி இருக்குது, உங்கள் பேர்த் சார்ட் முதல்ல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு நெகட்டிவாகவே வேலை செய்யுது, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு பாசிட்டிவாகவே வேலை செய்யுது. அப்போ நெகட்டிவாக வேலை செய்கிற பிளானட் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது, எமோஷனில் வேலை செய்யுதா, ஆக்ஷனில் வேலை செய்யுதா, இல்லை தாட் ப்ராசஸில் கொடுக்குதா, இல்லை திங்கிங் சரியாக வரலையா, இல்லை ஐடியா சரியாக வரலையா, இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக அமையலையா, இல்லை நம்ம போடுற ரூட்டே பிளானே தப்பாக இருக்கா, அதெல்லாம் தான் அந்த லக்னத்துலேருந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு பாருங்கள் நான் சொல்கிறேன். அந்த ஜனன ஜாதகம் என்பது வந்து உங்களுடைய நீங்கள் சொல்கிறாங்க ஹாரோஸ்கோப்பில் வந்து 30 வயசுக்கு மேலே பலிக்காதுன்றாங்க, 40 வயசுக்கு மேலே பலிக்கும். ஹாரோஸ்கோப் கடைசி மூச்சு இறுதி நாள் வரைக்கும் கூட ஒட்டிட்டு தான் இருக்கும். ஹாரோஸ்கோப் வந்து தனியாக நீங்கள் தனி கிடையாது. நீங்கள் பூமியில் வந்து பிறக்கும் பொழுதே உங்களை சுற்றி இருக்க கோள்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுடைய பிராண சக்தினா உங்கள் மூச்சு காற்று எப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கோள்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். அதாவது எங்கெங்கே இருக்கோ அதோடைய விதிப்படி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்கும், ஆயில கொடுக்குறது ஆயில கொடுத்துரும். குழந்தை பாக்கியம், மனைவி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 100 கான்டாக்ட் இருந்தால் உங்கள் மொபைல்லேருந்து 100 பேரையும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாமே ஃபில் ஆகிருக்காது. அதுதான் ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்று ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஏன் அங்கே ஒரு காரணம் இருக்குது, அதுதான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷனாக ஒரு ரிசர்ச்சாக கொஞ்சமாக பார்க்க புரியும். ஸோ www.lifehoroscope.in இதில் வந்து முதல்ல ஹாரோஸ்கோப் சர்வீஸே வந்து உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே அந்த ஹாரோஸ்கோப் எடுத்து முதல்ல ஒரு டீட்டெயில் சார்ட், ராசி சக்கரம் என்ன சொல்லுது, என்ன யோகம் இருக்குது, என்ன கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு, எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக, அதை முதல்ல பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் இது சேஞ்ச் ஆகுமான்ற ரெமெடி சைடில் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பலிக்கும், எல்லாருக்கும் எல்லாமே மேட்ச் ஆகாது. இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் ஜெம்ஸ்டோன் என்னவாது சொல்ல மாட்டிங்களா, அது கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்லி கேட்டீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணேன், கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை கொடுத்து ட்ரை பண்ணேன். நிறைய வியூவர்ஸ் இல்லாதனால அது வந்து எங்களுக்கு மறுபடியும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்கல. பட் ட்ரை பண்ணுறோம், மறுபடியும் நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக ஆட் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணிக்க, என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் சர்வீஸ். அதை தவிர வாஸ்து வீடு, நீங்கள் வந்து உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் வீடு வாங்கும் போது, வீடு கட்டும் போது, ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு நீங்கள் போனாலும் கூட சரி, ஒரு வாசல் நல்லா இருக்கா, உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கா, அதை செக் பண்ணி போய் பாருங்கள். அது ஒரு சேஞ்ச் கொடுக்கும். மாற்றம் நீங்கள் லைஃப்பில் செஞ்சீங்கன்னா அது மாற்றத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக கொண்டு வரும். ஒரு வீட்டோட நம்பர் வேலை செய்யும்,
ஒரு சில கார் நம்பர் வேலை செய்யும், ஒரு சில கார் கலர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு ஒரு டைரக்ஷன், நீங்கள் ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் வேலை செய்யும். என்னென்னமோ இருக்குது. அது உங்களுக்கு எது பொருள் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். வாஸ்து பற்றி பண்ணியிருக்கேன், நியூமராலஜி பற்றி பண்ணியிருக்கேன், ஜெமாலஜி பற்றி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து மினிமம் 15 to 20 மினிட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அந்த நட்சத்திரம் பற்றி டீட்டெயில்ஸ் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஓவரால் வியூ. முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் ஒரு நட்சத்திரத்துக்கு உங்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிறது எப்படி போகும். அது ஏன் அதை நான் நட்சத்திரத்தை சொல்கிறேன்னா, நட்சத்திரம் தான் வந்து என்ன தசா நடக்கும், எந்த வயசில் அந்த தசா சேஞ்ச் ஆகும், அந்த வயசுலேருந்து என்ன மாதிரி பலனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அந்த யங் ஏஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, 20s to 30s என்ன, 30s to 40s என்ன, 40s to 50s என்ன அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அது டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அஸ்ட்ராலஜி இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். கட்டுறது கைமண் அளவு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து தினம் எனக்கே ஏதாவது ஒன்று அப்கிரேட் ஆகும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நம்மளால் வந்து அதை வந்து அந்த விதியை வந்து நம்ம மாற்றுற சக்தி நம்மகிட்ட இருக்காது. அதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு வரும். அஸ்ட்ராலஜியை படிக்கிறவங்களுக்கு விதியை மாற்றுற சக்தி கிடையாது. என்னால் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற சக்தி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அதை வந்து வழி சொல்ல முடியும். இந்த இடத்துல இது இப்படி இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி. ஏன்னா வாழ்க்கையே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும், ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் லைஃபே. எப்போ என்ன நடக்கணும் நம்மளால் வந்து யாருமே யோசிக்க முடியாது. திடீர்னு ஒரு மாற்றம் வந்து நீங்கள் பின்னாடி, நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வயசில் இருக்கீங்களா, 20 வயசில் இருக்கீங்களா, 40 இருக்கீங்க, 50 இருக்குது, நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், வாழ்க்கை திடீர் மாற்றங்கள் நிறைய லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும் இருக்காது, அதை நீங்கள் தடுத்துருக்கவும் முடியாது, அதை தடுத்து தான் நம்ம அதை நிறுத்திருக்க முடியாது. அந்த மாதிரி தான் லைஃப் ட்ராவல். ஸோ இந்த பயணம் என்பது, ஒரு வாழ்க்கையுடைய பயணம் என்பதில் நாம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம அணுகுமுறை செய்யணும், எப்படி சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலான்றது தான் பாயிண்ட். ஸோ இதை புரிஞ்சுங்க. அஸ்ட்ராலஜி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ஹாரோஸ்கோப், லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்துங்க. நான் வந்து ரொம்ப ஜென்யூனாக, நான் ரொம்ப போல்டாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஜென்யூனாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, எந்த ப்ரிடிக்ஷனையும் ஒளிவு மறைவு இல்லாமல், அதில் நெகட்டிவ் சொல்லணுன்ற எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. என்ன தான் அது வந்து மைனஸாக இருந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக சொல்ல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸ், நம்ம பண்ணுற ஒரு சேவை எல்லாருக்கும் பயனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவையை தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆதரவோடு. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.